பிபிஎஃப் இல்லை எஸ்ஐபி 15 இயர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டத்தில் எது அதிக வெல்த் பில்ட் பண்ணி கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்லலாம் பிபிஎஃப் சேஃபராக இருக்கும், இல்லை எஸ்ஐபி இன்னும் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு. பட் இந்த வீடியோவில் ரியல் நம்பர்ஸ் வச்சு நம்ம பிரேக் டவுன் பண்ணி பார்க்கலாம். இப்போ எஸ்ஐபின்றது ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இது ஒரு மார்க்கெட் லிங்க் வித் ஆவரேஜ் ரிட்டர்ன் ஆஃப் 12% பர் இயர். பிபிஎஃப் வந்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். இது கவர்மெண்ட் பேக் ஸ்கீம் அண்ட் கரண்ட்லி பர் இயர் 7.1% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இது ஆஃபர் பண்ணுது. கம்பேர் பண்ணவே ஆப்பிள்ஸ் அண்ட் ஆரஞ்சஸை கம்பேர் பண்ற மாதிரி இருக்கு. பட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ விச் ஒன் ரியலி வின்ஸ்? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம், நீங்க 1.5 lakhs பர் இயர் ரெண்டுத்துலையுமே 15 இயர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றீங்க. அப்போ டோட்டல் ஆஃப் 22.5 lakhs இன்வெஸ்ட் பண்றீங்க. ஸோ எஸ்ஐபி 12%ல 59.5 lakhsக்கு க்ரோ ஆகுது. பிபிஎஃப் அட் 7.1% 40.7 lakhsக்கு க்ரோ ஆகுது. தட்ஸ் ஆல்மோஸ்ட் அ 19 lakh டிஃபரன்ஸ். இப்போ நம்ம எஸ்ஐபியில் ரஷ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது பதிலாக நீங்கள் யோசிக்க வேண்டியது என்னன்னா, இது மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட். அப்போனா ரிட்டர்ன்ஸ் அப்பாவும் ஆகலாம் டவுனும் ஆகலாம். அப்போ உங்களால் மார்க்கெட் வாலட்டாலிட்டியை ஹேண்டில் பண்ண முடியுமா? இல்லை நீங்கள் கேரண்டீடாக இருந்தாலுமே லோ ரிட்டர்ன்ஸை ப்ரிஃபர் பண்ணுறீங்களா? எஸ்ஐபி ஹை க்ரோத் இருந்தாலுமே அதுக்கு பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். அண்ட் பிபிஎஃப் சேஃபாக இருந்தாலுமே உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது 15 இயர்ஸ்க்கு லாக்டவுனாக இருக்கும். ஸோ உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கு எது சூட்டபிளாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு ப்ரொஃபஷனல் சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் டிசைட் பண்ண உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கே எங்களோட பயோவில் இருக்க லிங்க்கில் போய் எங்களுடைய சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கு இப்போவே ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்மார்ட்டாக எப்படி வெல்த்தை பில்ட் பண்ணுறதுன்றதை கற்றுக்கலாம்.